ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நம்மளோட லெவல்ஸ், அதாவது 3 டைமென்ஷன் லெவல் எப்படி ஒர்க் ஆச்சு, ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன, நம்ம இந்த 3 டைமென்ஷன் லெவல்ஸ், ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ இன்ட்ராடே மார்க்கெட்டில் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். சரி, ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட், அதாவது காலையில் நான் வந்துட்டு நம்ம குரூப்லேயே மெசேஜ் போட்டிருந்துருப்பேன், டெலகிராம் குரூப். ஸோ டெலகிராம் குரூப்பில் இல்லாதவங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முன்னாடியே சொன்னேன். ஸோ மார்க்கெட் இந்த 190 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஸோ இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன். அதாவது கால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மார்க்கெட் இங்கே நிற்கும் போதே நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல 9:20 அந்த டைம்லலாம் நான் வந்துட்டு ஸோ வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன். ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கால் ஆப்ஷன் வந்துட்டு. அதனால் வந்துட்டு காலில் ஏதாவது மேலே 190க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு கேண்டில், அதனால் வந்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ரைட். இது எல்லாமே வந்துட்டு இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியமில் நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ப்ரீமியம்லையும் அப்படிங்கிறதையும், அப்புறம் வந்துட்டு நம்ம லெவல்ஸையும் நம்ம எடுத்து தான் நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் சொல்கிறதான். ஓகேவா? ரைட். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 190. ஸோ 190 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகலை. ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ரீமியமில் செல்லர் இருப்பாங்க, பையர் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அங்கே ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 24,050 அப்படிங்கிற கால் வாங்குறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு பையரோ, நீங்கள் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு செல்லர் அப்படிங்கிறது அங்கே ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை வந்துட்டு தான் அங்கே செல் பண்ணும்போது தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஆப்ஷனில் பையர் இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நீங்கள் அடுத்தடுத்த லெவல்ஸ் இப்போ 50 பாயிண்டாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு இப்போ 24,050லேருந்து மார்க்கெட் 24,100க்கு போகுது. ஸோ 24,100க்கு மேலே மார்க்கெட் போகணும், 150க்கு போகணும்னா, அப்போ 150ல் இருக்கக்கூடிய கால் சைடில் இருக்கக்கூடிய பையர்ஸு, செல் சைடில் இருக்கக்கூடிய பையர்ஸ் இது எல்லாமே கம்பேர் பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ இதெல்லாம் நம்ம கோர்ஸில் நம்ம இது பண்ணுவோம். பட் இதை நான் சொல்கிறேன், நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் லைவில் இப்படி சேஞ்சஸ் ஆகும். இந்த லெவல்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பண்ணும்போது சில நேரங்களில் இப்போ லெவல் மேலே பிரேக் அவுட் கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி ஆக முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ நீங்கள் வேறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் அதை இதை கம்பைன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் பண்ணுற விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக விவேப் இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ இல்லை வேறு ஏதோ ஒரு போலிங்கர் பேண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த லெவல்ஸையும் அந்த டூல் அந்த இண்டிகேட்டரையும் இந்த லெவல்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு இங்கே வந்துட்டு இது மேலே போகலை அப்படின்னா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் ஆப்ஷன் செயின், அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு இண்டிகேட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ செப்பரேட் நம்ம ஒரு இண்டிகேட்டர் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டு தான் சொன்னது. மார்க்கெட் இங்கே நிற்கிது. ஸோ இங்கே இருந்துட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு எனக்கு பை தான் இதில் காலையில் கொடுத்துருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் மேலே போகிறது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்துட்டு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா எங்கள் மார்க்கெட் வந்துட்டு அடுத்தடுத்து நமக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஓவராலாக போனால் எங்கே போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இது தெரியும். ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற லைவில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேவா? ரைட். இது 190 139 அப்படிங்கிறது 2 ப்ரீமியமோட டைம் வேல்யூ நம்ம எடுத்திருப்போம். ஓகே. ரைட். இப்போ நாளைக்கான லெவல் என்ன, இன்னைக்கு ப்ரீமியம் க்ளோஸ் என்ன, நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 24,072. ஓகேவா? நம்ம எடுக்கிற ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100. ஸோ இந்த 24,100ங்கிறது எதுக்காக எடுத்திருக்கேன்னா 2 எல்டிபியும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பையில் க்ளோஸ் நடந்திருக்கும். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது 122 ரூபா. நான் இப்போ எடுக்கும்போது மணி வந்து எனக்கு 8:21. ஸோ இதோட டேட்டா பார்க்குறேன். இங்கே 121 இதில் க்ளோஸ் நடந்திருக்கு.
ஸோ இங்கே 122 க்ளோஸ் நடந்திருக்கு, இங்கே 134 க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மற்ற ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 24 50, ஸோ 24 150 இதில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான இதாக இருக்கும். அப்போ எனக்கு கம்மியான டிஃப்ரெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்டிபி 24,100 நடந்திருக்கு. அப்போ 24,100 அப்படிங்கிறத நான் அடுத்த மணியாக எடுத்துருக்கேன். ஸோ இதோட நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24 பிரேக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றலை, நம்ம மன்னிக்கணும். ஸோ இப்போ 24,100 அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். ஸோ 24,100ல் கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேஜரான சப்போர்ட் லெவல் அப்படின்னா 105 ரூபா அந்த ரேஞ்சில் இது வந்துட்டு இந்த ப்ரீமியம் வந்து சப்போர்ட் எடுக்கணும். இன்கேஸ் இது சப்போர்ட் எடுக்காமல் இந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே வருது அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் கண்டினியூவாக 169, இதை தாண்டி அது 232 ரூபாயை ட்ராவல் பண்ணும். ஓகேவா? இதுக்கு இடையில இதில் இந்த 28 ரூபா 128 ரூபா அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓடிஎம் தான் இன்னைக்கு. ஓகேவா? இப்போ கால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்பாட் வந்து 172 அடிக்கி நம்ம 100 எடுத்திருக்கோம். அப்போ இது ஓடிஎம், அப்போ இது ஐடிஎம் நமக்கு கரெக்டாக. புட் சைடில் இது ஐடிஎம் வந்துடும் நமக்கு. ஓகே, ஸோ கால் சைடு வந்து நமக்கு வந்து ஓடிஎம்மாக இருக்கும், புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மாக இருக்கும். ஓகேவா? ஸோ புட் சைடில் ஐடிஎம், ஏன்னா மார்க்கெட் வந்து 24,172 எனக்கு நம்ம எடுத்துருக்க 24,100 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபா அப்படிங்கிறது இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் புட் சைடில். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டைம் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ ரெண்டையும் நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கால் ஆப்ஷன் லெவலில் நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம். காலோட இதில் பார்த்து எல்டிபி பார்த்தீங்கன்னா 122 அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இது. ஸோ இது வந்துட்டு ஓடிஎம்னால இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைம் வேல்யூவாக தான் இருக்கும். அதேமாதிரி இங்கே எவ்வளோ இருக்கும் டைம் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 28 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் கழிச்சிட்டு 130லேருந்து 28 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு வந்துட்டு டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டைம் வேல்யூவும் இதில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவும் இதையும் நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 114 ரூபா அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு டைம் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைம் வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், இந்த டைம் வேல்யூ பற்றி நிறையா நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதனால் இந்த டைம் வேல்யூ வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வீடியோ லென்த் அதிகமாகும். அதனால் நம்ம டைம் வேல்யூ வந்து 114. ஓகேவா? ஸோ 114 அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு டைம் வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, ஸோ 114 டைம் வேல்யூ. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த 114 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு லெவல்ஸ். ரெண்டு ப்ரீமியம்க்கும் 24,100 கால், 24,100 புட்டு, ரெண்டுக்குமே மேஜரான ஒரு லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ்க்கு கீழே யார் இருக்காங்க, இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்காங்க யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸை வந்துட்டு மார்க்கெட் வந்து டச் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ கால் ஆப்ஷன் மேலே போகுதுன்னா 132, 132 தாண்டி போனால் 163, 188. அதுமாதிரி புட் ஆப்ஷன் வந்துட்டு கீழே வருது அப்படின்னா 114, ஸோ 87. 87ங்கிறது ஓவராலாக ஒரு சப்போர்ட் லெவல். அதையும் உடச்சி கீழே வருது அப்படின்னா அப்போ அடுத்த லெவல்ஸ்க்கான ஒரு லோவை வந்துட்டு இது கிரியேட் பண்ணும் புட் ஆப்ஷன். ஓகேவா? அதேமாரி கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா ஆப்போசிட்டாக புட் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த ரெஸ்பெக்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ 169, 232. அப்போ கால் ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ 114, 105 லோவர் இதோட சப்போர்ட் லெவல். ஸோ அதை தாண்டி இது கீழே வரும்போது அடுத்த ஒரு லோவை கால் ஆப்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட இது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் நான் சொன்னலாம், நீங்கள் என்ன ஒரு டூல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு புரியும் மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டூலை யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்துட்டு இதுதான். ஸோ இது எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு காமாவோடைய எக்ஸ்போசர் கொடுத்துருப்போம். அதேமாதிரி ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னா ஸ்பாட்னா என்னென்னா இப்போ நம்ம என்ன ப்ரைஸ் எடுத்துருக்கோமோ அதோட நார்மலைஸ் பண்ண ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 அந்த டைமில் எனக்கு 1.10 1.15 அந்த டைமில் எனக்கு செல்லிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ செல் கொடுக்கும்போது இங்கே செல் பாக்ஸ் ஒன்று உருவாயிரும் எனக்கு. ஸோ வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸ் எனக்கு உருவாயிரும். ஓகேவா? அப்போ எனக்கு இங்கே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆர்எஸ்ஐ வந்துட்டு இதில் ரேஞ்ச் என்ன அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தேன். மேலே இருக்கிறது 100, கீழே இருக்கிறது வந்துட்டு 0. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸ் எப்போல்லாம் 0 பக்கத்தில் வருதோ அதாவது கீழே புட்வால் இருக்கும். ஓகேவா? ஸ்பாட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பாட்டில் பார்க்கும்போது கீழே வந்து புட்வால் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் லெவல் இருக்கும். ஸோ 24,000 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 24,000 அப்படிங்கிற லெவல் கிட்ட ஸ்பாட்டோட ப்ரைஸ் வரும்போது, அதாவது ஸ்பாட் ப்ரைஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்பாட் இங்கே வராது, ஸ்பாட்டை நார்மலைஸ் பண்ண ப்ரைஸ் லைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க ஆர்எஸ்ஐயில் இருக்கிறது ஸ்பாட்டை நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இப்போ இங்கே இண்டெக்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா இண்டெக்ஸோட நார்மலைஸ் பண்ண ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ இதுக்கு ரேஞ்ச் வந்து 100 அண்ட் 0. ஓகேவா? ஸோ கீழே இருக்கிறது 0, மேலே இருக்கிறது 100. அப்போ எப்போல்லாம் இது வந்துட்டு 100 கிட்ட 0 கிட்ட வருதோ 0 கிட்ட வரும்போது இங்கே
புட் வால் அப்படிங்கிற ஒரு லேபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைஸ் வந்துட்டு 24,000 கிட்ட வருது அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இது இங்கேருந்து ரிவர்சல் ஆகணும். அப்போ ரிவர்சல் ஆகிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ப்ரைஸ் வந்துட்டு இது இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு, இப்போ இந்த டூல் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு, அப்போ இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்னு கீழே வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே இது ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும். 0 கிட்ட வந்துட்டுனா ரிவர்சல் ஆகும். ஸோ ரிவர்சல் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது தான் ஒவ்வொரு கேண்டிலையும் டெல்டாவோட வேல்யூ இருக்கும். ஸோ இந்த டெல்டாவோட வேல்யூவை வச்சு இந்த கேண்டிலில் எவ்வளோ டெல்டா இருக்குது. இப்போ இந்த இடத்துல இது ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இங்கே டெல்டா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் டெல்டா ப்ளஸ் ஆயிரும். ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துட்டு கீழே நமக்கு வந்துட்டு 0 கிட்ட இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் ஆகும்போது இங்கே கேண்டில் நமக்கு என்னவா இருக்கணும்னா க்ரீன் ஆகும். அடுத்த கேண்டில் வந்துட்டு க்ரீன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எடுக்கிற ப்ரைஸ் வந்து லோவில், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் ப்ரைஸ் எங்கே நின்றுருக்கு பாருங்கள். ஸோ லோ வந்து 24,050. ஸோ நம்ம 24,050 எடுக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ 24,050 அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கால் ஆப்ஷன் கண்டினியூவாக மார்க்கெட் ஃபாலோ கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸ்னால் என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சார்ட் எடுக்கீங்களோ அந்த சார்ட்டோட ப்ரைஸை நார்மலைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருப்போம். ஸோ கீழே புட்வால் கால்வால்ங்கிறது நம்ம எதில் பார்க்கணும்னா ஸ்பாட் ப்ரைஸில் தான் பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 0 கிட்ட ப்ரைஸ் வருது அப்படின்னா, அதை நார்மலைஸ் பண்ண ப்ரைஸ் 0 கிட்ட வருது அப்படின்னா 0 ரேஞ்சுங்கிறது ஒரு ரேஞ்சு. ஓகேவா? ஸோ அது அங்கேருந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா, அப்போ எக்ஸாக்டாக நமக்கு இங்கே வந்து டெல்டா வந்துட்டு பாசிட்டிவ் ஆகணும். எந்த கேண்டில்? ஸோ எந்த கேண்டிலில் 0வில் கீழே லோவில் வந்துட்டு எந்த கேண்டிலில் டெல்டா பாசிட்டிவ் ஆகுதோ, ஸோ அந்த கேண்டில் நமக்கு வந்துட்டு என்ட்ரியாக இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ இல்லை கீழே காமா எக்ஸ்போசர் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு டெல்டாவோட வேல்யூ மேலே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரைஸ் வந்துட்டு லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 126 ரூபா லோன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஓகேவா? ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துருவோம். எஸ் 126 ரூபா. அப்போ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 130 ரூபா. அப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 126 ரூபா தான் நம்மளோட இதாக இருக்கும், ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு எங்கே நம்ம டார்கெட்னா மேக்ஸிமம் மினிமம் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு நீங்கள் ஐடிஎம்மில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எதிர்பாருங்க. கன்ஃபார்மாக நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்த இதுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு அது ரீச் ஆயிரும் ப்ரைஸ் வந்துட்டு. ஓகேவா? ஸோ அந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுங்கிறது ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பெருசாக வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஆப்ஷனில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எங்கே ரிவர்சல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே டைமில் இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மார்க்கெட் கண்டினியூவாக கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருப்பீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் பாருங்கள் இங்கே 100 போயிடுச்சு. ஓகேவா? ஸோ 100 போனோடனே அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும். சரியா? அது ரிவர்சல் ஆகிறத தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே டெல்டாவோட வேல்யூ இங்கே வந்துடும். ஸோ ஒவ்வொரு கேண்டிலையும் இங்கே டெல்டா வேல்யூ வந்துடும். மைனஸ் என்ன? ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் இதில் 13 டெல்டா இருக்குது, இங்கே மைனஸ் ஆகுது டெல்டா. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 100 டச் பண்ணிடுச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் 100 டச் பண்ணது இங்கே மைனஸ் ஆகுது. அப்போ நம்ம கிளியராக வந்துட்டு ஒரு விஷயம் புரியும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போக போகுது, இப்போ எங்கே இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல் வந்துட்டு இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் டூல் தான். ஸோ இந்த டூல் பற்றின தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கோர்ஸ் நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ் வந்து ஆப்ஷன் செயின் நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டூல். ஸோ நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ், டைம் வேல்யூ கால்குலேஷன் ப்ளஸ் அதை எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில், அப்புறம் இந்த இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த இண்டிகேட்டர் மட்டும் நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடில் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லா இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் வேறு டாலர், அதில் யூஎஸ்டி டாலரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைமில் வந்துட்டு கோல்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ கிரிப்டோவில் யூஸ் பண்ணலாம். எந்த ட்ரேட் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல் பற்றின தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் 94 825 26 393. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த டூல் வந்துட்டு நம்ம கரெக்டாக எந்த இடத்துல நம்ம எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படிங்க நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.